விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக நான் இன்று பேச வந்திருப்பது, இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்து அனைவராலும் ரசித்து பாராட்டப்பட்டு கொண்டிருக்கும் வெப் சீரிஸான ஆப்ரேஷன் சஃபேத் சாகர், அந்த நெட்ஃப்ளிக்ஸ் தொடரை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இது சீசன் 1 தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் 6 அத்தியாயங்களை கொண்டது. இந்த சீசன் 1 முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தா அப்படியே நம்ம 6 அத்தியாயத்திலும் தொடர்ச்சியாக பார்த்து முடிச்சிடலாம். இது பார்க்கலாமா வேணாமாங்கிற கேள்வியே கிடையாது. நிச்சயம் நாம் அனைவரும் பார்க்க வேண்டும், இந்தியர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இது எதை பற்றி இந்த படம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கற்பனை கதை அல்ல. அவங்க தலைப்புலேயே போட்டிருக்காங்க, அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் கார்கில் வார். அப்போ கார்கில் வார் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஏறத்தாழ நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ 2000 பிறந்த குழந்தைங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்காது. 1999 ஏறத்தாழ ஒரு 3 மாதங்களுக்கு நடந்தது கார்கில் வார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு போல் அன்றைக்கி ஊடகங்கள் கிடையாது. அதையே ஆர்வமாக வாசித்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் என்னை போன்ற ஒரு சாதாரண மக்களுக்கு கார்கில் வார் 3 மாதமாக நடக்குதுப்பா தெரியும், நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தெரியுமே தவிர, நான் இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட கார்கில் வாரை நான் நடந்தப்போ நான் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றதெல்லாம் எதுவும் தெரியலை. இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு போர் அப்படின்னா நாம் ஒரு செய்தியாக பார்க்குறோம். இப்போது கூட ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரே ஒரு நாள் இது நடந்தது. அதையும் ஒரு செய்தியாக நம்ம மனசில் இத்தனை பேர் இறந்துட்டாங்களேன்னு ஒரு துக்கம் இருந்தாலும், இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது அதை ஒரு செய்தியாக கடந்து விட்டோமோ அப்படின்னு எனக்கு என்னை நினைத்து எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி தோணுதுன்னு சொல்லுவேன். ஒரு போர்னால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தரையும் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அந்த கார்கில் வார் சமயத்தில் எப்படி அந்த போர் தொடங்கியது, பாகிஸ்தான் என்னென்ன செஞ்சாங்க, நம்ம இந்தியாக்காரர்கள் என்னென்ன செஞ்சாங்க, அவங்க போர் கைதிகளை எப்படி நடத்துனாங்க, நம்ம போர் கைதிகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுடைய வீரர்களை எப்படி பயன்படுத்தினாங்க, நாம் எப்படி பயன்படுத்தினோம், அவர்களுக்குள் ஒற்றுமை எப்படி இருந்தது, நமக்குள்ளே எப்படி ஒற்றுமை இருந்தது, யார் யார் எவ்வளோ பேர் இறந்தாங்க, எப்படியெல்லாம் இறந்தாங்கங்கிறது நல்ல விளக்கமாக சொல்லியிருக்காங்க. 6 எபிசோடுனாலும் ஒரு எபிசோடும் உங்களுக்கு ஏறத்தாழ 50 நிமிடங்கள் வருது. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், ஏறத்தாழ 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வருதுன்னாலும் தயவு செஞ்சு யாருமே ஒரு பொழுதுபோக்கு சீரீஸை பார்க்குற மாதிரி அப்படி எந்திரிச்சு போய் நான் இப்போ பார்க்குறேன், எனக்கு ஒரு வேலை வருது நான் போகிறேன் அப்படின்னு யாருமே தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுடைய ஒரு நாள் இரவு தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு, ஏன்னா பகல் நேர பொழுதுகள் நமக்கு கடமைகளுக்காக இருக்குது. அந்த கடமையை நாம் நினைத்தாலும் தியாகம் செய்ய முடியாது, அதை விட்டுட்டு விலகவும் முடியாது. அதனால் உங்கள் இரவு நேர தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு ஒரு இரவு முழுக்க உட்கார்ந்து நிச்சயமாக பாருங்கள் இந்த சஃபேத் சாகரை பற்றி. இதில் முக்கியமாக நான் இன்னொன்று என்ன சொல்லுன்னா, இந்த படத்தை உருவாக்கியதில் பங்கு பெற்றவர்கள் நம்ம முக்கியமாக சொல்லியே ஆகணும். இதை உருவாக்கியவர் பேர் குஷால் ஸ்ரீவஸ்தவா, அபிஜித் சிங் பர்மர். எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் ஜெயின், நிகில் ரவி, வருண் காஷ்யப். இயக்கியவர் ஒனிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஹிந்தி மொழியில் தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. மற்ற மொழிகளிலும் நம்ம வேணுங்கிற மொழியில் பார்த்துக்கலாம், கிடைக்குது. வசனங்கள் எல்லாம் அப்படி இருக்குதுங்க, அப்படியே என்னமோ ஒரு டப்பிங் அப்படிலாம் நினைக்க தோணவே இல்லை. சம்மந்தம் இல்லாமலாம் இல்லை, அப்படியே வசனம்லாம் அனல் தெரிக்குது, அங்கங்கே அப்படி தீப்பொறியை தூவுது. உங்கள் போருக்குன்னு இல்லை, நீங்கள் வாழ்க்கைக்கு கூட அப்படி பயன்படுத்தலாம். அப்படி ஒரு வசனங்கள், எவ்வளோ ஒரு அருமையான படம் தெரியுங்களா? யாருமே பார்க்காம இருக்காதீங்க. முக்கியமாக நம்ம வரலாறை நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஒரு போர்னால் என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா இராணுவத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். அந்த யூனிஃபார்மை பற்றி பேசும்போது, காசு கொடுத்து வாங்குகிற ட்ரெஸ் இல்லை இது அப்படின்னு சொல்கிறாரு சித்தார்த். என்ன சொல்கிறது,
இது எல்லாம் பார்த்துக்கிட்டே 6 அத்தியாயங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து இது என்னடா அவங்க வந்து நிறைய செய்திகள் அன்னைக்கு வந்து நியூஸ் கிளிப்பிங்ஸே அப்படியே போட்டு காட்டுறாங்க. டிவியில் வந்த நியூஸ் கிளிப்பிங்ஸே வெளிநாட்டில் வந்த நியூஸு, பாகிஸ்தானில் ஒளிபரப்பானது, இந்தியாவில் ஒளிபரப்பானது, இப்படி அந்த நியூஸ் டிவியில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதையே அங்கங்கே போடுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வருது. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது என்ன அப்படியே உண்மை சம்பவத்தை அப்படியே காட்டுறாங்களா, கொஞ்சம் கூட கற்பனை கலக்கவில்லையா அப்படின்னு. போக போக நானே புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு பர்சனலாக வர ஒரு விஷயங்களை இவங்க கற்பனை இப்படி அவங்களுக்குள்ளார பர்சனலாக பேசுகிறதுலாம் எப்படி தெரியும், அதை வந்து கற்பனையாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த போர்க்காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இவங்க அடிப்படையாக கொண்டு கதையை எழுதியிருக்கிறாங்க. அந்த இராணுவம் சம்பந்தமான போர் சம்பந்தமான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, எப்படியெல்லாம் செஞ்சாங்கங்கிறது. இதில் முக்கியமாக அந்த பேர் சஃபேத் சாகர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பேர் இல்லை. அப்போ நடந்து இப்போ எப்படி ஆப்ரேஷன் சிந்துர்னு சொன்னோம் அந்த மாதிரி இந்த கார்கில நம்ம மீண்டும் பெறுவதற்காக செய்த ஆப்ரேஷன் பேர் தான் உங்களுக்கு சஃபேத் சாகர் அப்படிங்கிறது. அப்புறம் அதில் இன்னொரு வார்த்தை வருது, கோல்டன் ஏரோஸ் அப்படிங்கிறது நம்ம இந்திய விமானப்படையில் இந்த போருக்காக உதவி செய்த அந்த டீமோட பேர் வந்து கோல்டன் ஏரோஸ். டீம் பேர் சொல்கிறத விட அதுக்குன்னே அது ஒரு சிறப்பு படை போல் அவங்க செய்கிற வேலைன்னே ஒரு தனிப்பட்ட பணி இருக்கின்றது. அவங்களுடைய பேர் கோல்டன் ஏரோஸ். எப்படிப்பட்ட பணி செய்யறாங்க, உலகமே வியந்து பார்க்குது. இந்த மாதிரி யாராலுமே செய்ய முடியாதே, நம்ம இவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு உலகமே வியந்து பாராட்டுகிறது. அப்படி இந்திய விமானப்படை என்ன செய்ததுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இதில் தயவு செஞ்சு நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்தவங்க யாராவது இருந்தால் கூட நான் பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நடிகர்கள் எல்லாம் நடிகர்கள் போல தெரியலைங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த படத்தை எடுத்தவர்களை பாராட்டணும் அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினலாக உண்மையாக யார் அந்த முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையாக அந்த போரில் ஈடுபட்டவங்களை தான் அவங்க அதே பெயர் அதே இதை வச்சு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கடைசியில் அந்த முடியும் போது யார் அந்த பேரெல்லாம் போட்டு அவங்க பெயர் அந்த ஃபோட்டோ போட்டு அவங்க அப்போ என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன விருது கிடைத்தது, அதை இப்போ என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க விளக்கமாக ஒரு 10 நிமிஷம் அதுவும் போடுறாங்க. அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அதாவது நம்ம எத்தனையோ வரலாறு, நம்ம பழைய வரலாறு எல்லாம் கிமு கிபி என்னென்னவோ தெரிஞ்சுக்கிறோம், ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு 10% தான் வரலாறு, 90% நமக்கு கமர்ஷியலுக்காக ஏதோ ஒரு கற்பனையை கலக்கிறாங்க, பாடல் கலக்கிறாங்க, ஆடல் கலக்கிறாங்க, காமெடி கலக்கிறாங்க, தெரிந்தும் நாம் அதை பார்க்கின்றோம். அந்த 10% வரலாறுக்காக நாம் எத்தனையோ படங்களை பார்த்து ரசித்து இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது ரசித்து கொண்டாடுவதற்காக இல்லை. நாம் வாழ்கின்ற காலத்தில் நடந்த ஒரு போரில் இத்தனை சிக்கல்கள் இருந்ததா, இத்தனை ஒரு பிரச்சனைகள் இருந்ததா, இதை இப்படியெல்லாம் எதிர்கொண்டார்களா, இதை இவ்வளோ திறமையாக நம்ம இந்தியா ஜெயிச்சிச்சா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த்.